ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு பற்றி தாங்க. அதுவும் எஸ்பிஐயோட பிசிபிஎல் ஆக்டேன் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதனால் இந்த கார்டு பற்றி பார்க்குறேன்னா, ஸோ எஸ்பிஐ பிசிபிஎல் ஆக்டேன் வெஸ் ஹெச்டிஎஃப்சி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிரெடிட் கார்டு பற்றி கம்பாரிசன் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக தான் அவர் பேர் நரேன். ஸோ தேங்க்ஸ் நரேன் ஃபார் யுவர் கமெண்ட். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டில் நான் கமெண்ட் மூலியமாக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் நிறைய விஷயங்கள் கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் என்னுடைய வீடியோ எதனா ரெஃபர் பண்ணீங்கன்னா பாஸ் வீடியோ பண்ணீங்கன்னா கமெண்ட் பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு எதை பற்றினா தெரிஞ்சுக்கணும், இல்லை கிரெடிட் கார்டு பற்றி, இல்லை டெபிட் கார்டு பற்றி, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோனோட கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் மிட் ரேஞ்ச் கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூலுக்கான கார்டு பாரத் பெட்ரோலியம் கூட கொலாபரேட் பண்ணி இந்த கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட், ஃபியூச்சர், வெல்கம் போனஸ், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரிவார்டு, எலிஜிபிள் எல்லாமே பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, வெல்கம் பெனிஃபிட் வந்து 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஆனுவல் ஃபீஸ், அதாவது நீங்கள் 1500 ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் வந்து 1 ரூபி. அதனால தான் உங்க இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணதும் ஒரு 30 டேஸ்ல, அதாவது வித்தின் 30 டேஸ்ல ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணிருக்கணும். அப்படி பேமெண்ட் பண்ணினா அடுத்த 20 டேஸ்ல இந்த போனஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க போய் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். இங்க வேல்யூ பேக் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வேல்யூ பேக் பெனிஃபிட் தான் இங்க மேஜர் ஃபியூல் பெட்ரோலுக்கான பெனிஃபிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜாய் 7.2% வேல்யூ பேக்னு சொல்றாங்க. அதாவது நீங்க கார்டு ஸ்வைப் பண்ணும்போது 25x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதுதான் வந்து இங்க வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு, அதாவது அந்த 50 நாளைக்கு, ஓகேங்களா, 2500 பாயிண்ட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேப். அதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது கிடைக்காது. ஸோ இங்கே ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.25% தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக். 1% ஃபியூல் சார்ஜ் அது இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு அட்ராக்டிவாக 7.25 சொல்லிட்டு நல்லா பண்ணுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து உசாரா நீங்கள் வந்து ஹிடன் திங்ஸ்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த சேனல். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபியூல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு மேலே அந்த வேவியர் கிடைக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அது கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த கேப் போயிடுச்சுன்னா 4000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போனால் நீங்கள் யோசிச்சுங்க. 4000 ரூபாய்க்குள்ள பெட்ரோல் போகிறது ரொம்பவே நல்லது ஒரு மாதத்துக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது. அதுதான் வந்து இந்த இடத்துல. ஓகேங்களா? 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தரையும் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது. இது வந்து பிசிபிஓல எந்த ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மர்ச்சன்ட் ஐடி. ஸோ அவங்க பிசிபிஎல் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, அதாவது சென்னை சிட்டிஸ்குலாம் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இது கவர் ஆகும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பங்க்ஸ் கவர் ஆகும். நீங்க அவுட்டர் சென்னை போனீங்கன்னா நிறைய இடத்துல இது கவர் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வைப் மிஷினை வேற வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீ ஒரு பங்க் எடுத்தீங்கன்னா அந்த பங்க்ல வந்து HDFC மிஷின் வச்சிருப்பாங்க, SBI மிஷின் வச்சிருப்பாங்க. நான் சென்னை சிட்டிக்குள்ள சொல்றேங்க. ஸோ இண்டஸ்இண்ட் வச்சிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆக்சஸ் வச்சிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து போயிட்டு நீங்க கார்டை ஸ்வைப் பண்றப்ப இந்த SBI மிஷின்ல போடுங்க இந்த கார்டு, அப்பதான் எனக்கு பாயிண்ட்ஸ் வரும் அப்படிலாம் சொன்னோம். ஸோ நீங்க எல்லா இடத்துலையும் இந்த கார்டு யூஸ் பண்றது யோசிங்க. இப்போ வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் என் வீட்டை சுற்றி என்ன பெட்ரோல் பங்க் இருக்குன்னு பார்ப்பேன். அதில் ஒரு பெட்ரோல் பங்க் சூஸ் பண்ணுவேன். அந்த பெட்ரோல் பங்க் ஃப்ரீக்வெண்ட்டாக அது ஒரு பெட்ரோல் பங்க்லேயே போடுவேன். ஒரு தடையும் போகிறப்பையும் டேங்க் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு 600-700க்கு வந்து நான் அதான் பைக்குக்கு சொல்கிறேன் பெட்ரோல் போட்டுக்கிட்டு நான் ஸ்வைப் பண்ணிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இதே நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நீங்கள் செக் பண்ணிட்டு கூட கிரெடிட் கார்டை வாங்குங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, உங்களுக்கு மர்ச்சன்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மர்ச்சன்ட் லிஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதில் இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸ்ல எல்லாத்துலேயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து சென்னை எடுத்துக்கிட்டா இங்கே வந்து எவ்வளோ பங்க்ஸ் இருக்கு பாருங்க. சென்னையில் இருக்க இந்த பங்க்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள். ஸோ மணலி, சரிங்களா, ஒரு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு கார்டு வாங்குங்க. சரிங்களா? இவங்களா தான் வந்து அந்த மர்ச்சன்ட்ஸ். ஓகே. ஸோ செக் பண்ணிட்டு போய் வாங்க. நான் போய் பெட்ரோல் போட்டேன் கிடைக்கல அப்படின்லாம் வந்து சொல்லவே கூடாது. ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல போய் வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு அதான் சொல்யூஷன். எல்லா இடத்துலையும் மர்ச்சன்ட் ஐடி இருக்காது. அதாவது அவங்க வந்து கொலாபரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி பெட்ரோல் பங்க்ஸ் கூட இருக்கும். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு தரையும் 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போதும் ஈவன் லூப்ரிகண்ட், பாரத் கேஸ், ஸோ ஈவன் கேஸ் நீங்கள் போய் கேஸ் புக் பண்ணுறீங்களா, ஸோ ஆன்லைனில் போய் அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் கேஸ் புக் பண்ணணும். சரிங்களா? நீங்களா போயிட்டு ஒரு ஆப் மூலியமோ இது மூலம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய பாரத் வெப்சைட்டோ பாரத் ஆப் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கேஷ்பேக் கிடைக்கும். அப்புறம் 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா டைனிங்கு, அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், க்ரோசரிஸ், மூவிலாம் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தா 7500. அப்புறம் ஓகே, மேக்ஸிமம் 7500 ஓகே தான், அக்செப்டபிள் ஒன்று தான். ஓகேங்களா? அப்புறம் 1 ரிவார்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து அந்த 7500 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இது மட்டும் இல்லாத மற்ற ரீட்டைல் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க ஒரு 100 ரூபாயும் எக்ஸப்ட்
நீங்க வேலட்ல ஆட் பண்றதோ இல்ல பிசிபிஎல் ஃபியூல் பண்ட்ஸோ அது இல்லாதப்ப மத்த எல்லாமே ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க பாத்துங்க. அதாவது நான் பிசிபிஎல் ஃபியூல் பண்ட்ஸ் மத்த பிசிபிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க்ஸ் இல்லாம மத்த பெட்ரோல் பங்க் இந்தியன் எல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் சுத்தமாவே கிடையாது. அதுக்கப்புறம் சர்சார்ஜும் இருக்கும், அதுவும் பாத்துக்கங்க. ஸோ 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க எவரி ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது. அந்த பாரத் கேஸ் வெப்சைட் அது வந்து கேப் இருக்குங்க. அது 500 பாயிண்ட்ஸ்க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1 ரிவார்ட் பாயிண்ட் இருக்குள் சாரி 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குள் ₹1 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஃபியூல் ஃப்ரீடம் பெனிஃபிட் ஆல்ரெடி அதான் சொல்லிட்டேனே. ஒரு வருஷத்துக்கு ₹1500 தான், ₹100 தான். ஸோ ஃபியூல் சர்சார்ஜ் நீங்க வந்து ₹4000 மேல பெட்ரோல் போறதுக்கு இந்த கார்டில் யோசிங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். ஸோ ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. 4 காம்ப்ளிமெண்ட்ரி விசிட் டொமஸ்டிக் மட்டும் தான். அதுவும் விசா கார்டுக்கு மட்டும் தாங்க. ஸோ விசா இந்தியா மட்டும் தான், லோக்கல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ லான்ச் அக்சஸ் டீடைல் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நிறைய இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லா டயர் 1 டயர் 2 சிட்டிஸில் கவர் ஆகுது போல இருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ இங்கே டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் எல்லா இடத்துலையும் கவர் ஆகுது. பட் டொமஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இன்டர்நேஷனல் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இங்க பாருங்க மைல்ஸ்டோன் பெனிஃபிட் இருக்கு. மைல்ஸ்டோன் பெனிஃபிட் எப்படின்னா வருஷத்துக்கு ₹3,00,000 நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹2,000 மதிப்புள்ள ஆதித்யா பிர்லா ஃபேஷன் வவுச்சர் கொடுப்பாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா யாத்ரா, அப்புறம் பப்பீஸ் பாட்டா ஹேஷ் பப்பீஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வவுச்சர் கொடுப்பாங்க. அந்த வவுச்சர் நீங்கள் போய் ரெடீம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வவுச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆன 20 டேஸில் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஓவோ இல்லை மெயில் ஐடியில் ஒரு வவுச்சரே வந்துடும். ஸோ அந்த வவுச்சர் வச்சு ஆதித்ய பிர்லா வவுச்சர் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் லூயி பிலிப்ஸ், ஸோ ஆலன் சோனி, பீட்டர் ஏங்கில் நீங்கள் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷர்ட்டே ₹2,000 இருக்கும். அந்த வவுச்சர் ₹2,000 மேலே இருக்கும். அது ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொன்னேன், இந்த கார்டு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கார்டு வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? அப்புறம் அதர் பெனிஃபிட் பாருங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராடல் லைபிலிட்டி கவரேஜ். ஸோ கார்டு தொலைஞ்சு எவனோ ₹1,00,000 ஸ்வைப் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும் செட்டில்மெண்ட்லாம் ஆகுதுங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் இன்ஃபார்ம் பண்ணால் அந்த காசை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. பிரச்சனையா இருக்காது, எல்லாமே அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹1,499 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு ₹2,00,000 செலவு பண்ணால் மட்டும் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும், இல்லைனா தப்பிக்க முடியாது. பார்த்துக்குங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன். ஸோ நீங்கள் இந்த கார்டை கொண்டு போயிட்டு அதான் நான் சொன்னேன்ல, பிசிபிஎல் பெட்ரோல் பங்க்ல இதில் வந்து 2,000 பாயிண்ட்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு ₹500 பெட்ரோல் போடுவேனாக்கா அதுலேருந்து ரிடீம் பண்ணிப்பாங்க. ஓகே, அது புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஷாப் அண்ட் ஸ்மைலி ரிவார்ட் கேட்லாக்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஸோ இதுதான் அவங்களுடைய வெப்சைட். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் கார்டை வச்சு லாகின் பண்ணிவிட்டு ஸோ பாட்டா வவுச்சரோ இல்லை ஹெட்செட்டோ இல்லை ஏதாவது ஒரு வவுச்சர் பாருங்கள், யாத்ரா வவுச்சர் அதான் சொல்லியிருந்தால யாத்ரா வவுச்சரோ இல்லை அமேசான் பிரைமோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்கும் ஒரு லைன் டிஜிட்டல் கூப்பனா ஏதோ ரெடீம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அதை கேஷா மீன்ஸ் நீங்கள் பொருளாக வாங்கிக்கலாம், எதனா ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இல்லைனா உங்களுக்கு பொருளாக தான் வேணும்னா உங்கள் பாயிண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த பேக் வேணும், இல்லை இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த வவுச்சர் வேணும்னா கூட நீங்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அந்த கேட்லாக் போர்ட்டல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வவுச்சர் எங்கெங்கெல்லாம் ரெடீம் பண்ணலாம், அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த பெட்ரோல் பங்க் இதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸு அதெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இங்கே முக்கியமாக 2 விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ, அப்புறம் ஃப்ளெக்ஸி பே. ஸோ இது 2மே ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஸோ இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு கிளிக் பண்ணி இங்கே போயிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இது பற்றி ஸ்பெஷலான வீடியோவை நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நல்லா போட்டிருப்பேன், ஃப்ளெக்ஸி பேவை மட்டும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ உங்ககிட்ட ஹெச்டிஎஃப்சி கார்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து திடீர்னு ஒரு ₹50,000 செலவு பண்ணிட்டீங்க. இது வந்து திடீர்னு உங்களால் பே பண்ண முடியல, கரெக்ட் டைம் காசு கிடைக்கல. இந்த சைடு உங்களுக்கு எஸ்பிஐ கார்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் ₹50,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இஎம்ஐயா இல்லை 6 மாதம் இஎம்ஐயா, ஓகேங்களா, நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். 1.02% பர் மந்த் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் 0.83 மந்த் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸும் 1%. சரிங்களா? நீங்கள் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட நீங்கள் பார்க்குறப்ப கம்மியாக தாங்க இருக்கும். இல்லை 3 மாதம் இல்லை 6 மாதம் தான் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இஎம்ஐ வந்து மொத்தம் ₹1000 எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ 0.83%, 0.92% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? பர் ஆனமுக்கு 10% 10 to 11%. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 6 மந்த்துக்கு போனீங்கன்னா அதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, ஒரு 50,000 எடுத்துட்டீங்க, இந்த ஃபோர்ஸ் க்ளோஷர் பண்ணனா 3%ங்க இதை போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான், பட் எல்லா டைமும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களால் வேறு வழியே கிடையாது, சுச்சுவேஷன் சரியில்லைன்னா அப்போ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதை பற்றி ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி பே. ஃப்ளெக்ஸி பேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இப்போ வந்து ஒரு ₹2,500 மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, என்னால் வந்து பே பண்ண முடியாதுன்னா
ஸோ டிரான்சாக்ஷனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை மாதம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஃப்ளெக்ஸி பே. ஓகேங்களா? சரி, இந்த கார்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கொரிஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.